வரலாறு நம்ம வரலாறுலையும் சரி இதிகாசங்கள்லையும் சரி எப்பயுமே நம்ம ஜெயிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்தா வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். பட் அதே வந்து தோக்கப்பட்டவங்க இருந்த சைடு இருக்கிற ஸ்டோரி நம்ம கேட்கணும். எப்பயுமே ஒன் சைட் ஆஃப் ஸ்டோரியை வச்சே வந்து ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கணும். ஸோ இந்த மறுபக்கத்தை வந்து விளக்கி இருக்கிறது தான் வந்து அசுரன். ஆனந்த் நீலகண்டன் எழுதுன இந்த புக். இது வந்து ராமாயணத்தோட மறுபக்கம். அதாவது ராவணன் சைடு இருந்து ராமாயணம் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நடந்துச்சோ அதை வந்து இந்த புக்கில் வந்து அழகா எழுதியிருக்காரு. அண்ட் நாட் ஒன்லி ராமாயணம், பிஃபோர் ராமாயணம் என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே வந்து தொகுத்து ஒரு அற்புதமான ஒரு காவியம்னு சொல்லலாமா, ஒரு காவியமா வந்து இந்த புக்கை வந்து ஆனந்த் நீலகண்டன் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் புக் சம்மரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில ஹிஸ்டாரிக்கலில் நடந்த எவிடன்ஸும் வச்சு நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கல பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சந்தோஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ராமாயணனோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ ராமாயணம் என்ன ஸ்டோரி? ராமர் பிறப்பார், சீதையை கல்யாணம் பண்ணுவார், அண்ட் அங்கேருந்து வனவாசத்துக்கு வருவாங்க. அந்த வனவாசத்துக்கு வந்த இடத்துல வந்து ராவணனோட தங்கச்சிக்கும் ராமர் ஃபேமிலிக்கும் ஒரு தகராறு வந்து அதில் வந்து ராவணனோட தங்கச்சி அட்டாக் பண்ணப்படுவாங்க. ஸோ அட்டாக் பண்ண தங்கச்சி வந்து ஆப்வியஸாக அண்ணன்கிட்ட போய் சொல்கிறப்போ அண்ணன் கோவத்தில் கொந்தளிச்சு வந்து சீதையை வந்து கடத்திட்டு போயிட்டு அசோகவனத்தில் வச்சுருப்பாங்க. அண்ட் அங்கேருந்து சீதையை மீட்கிறதுக்காக ராமர் வந்து வானரங்களோட ஹெல்ப் மூலியமாகவும் ஹனுமனோட ஹெல்ப் மூலியமாகவும் போர் செய்யறதுக்காக வருவார். அப்போ வந்து ராவணனோட தம்பி வந்து ராமர் பக்கம் வந்து சேர்ந்து போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஐ மீன் வார்ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ராமர்கிட்ட சொல்லி ராவணனை வீழ்த்திட்டு சீதையை வந்து கூட்டிகிட்டு அயோத்திக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் நார்மலாக பேசிக்கான ராமாயணம் ஸ்டோரி. ஓகே, இதுவே இந்த ஸ்டோரியை வந்து நம்ம ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஏன்னா பிகாஸ் வந்து நமக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது வந்து ஹீஸ் அ வில்லன். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி நம்ம வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப வந்து அது வந்து நமக்கு பல வேறு பரிமாணங்களில் வந்து அந்த ஸ்டோரி நம்ம பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற ஸ்டோரி கேட்டால் தான் வந்து அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ராமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம ஸ்டோரி கேட்டோம்னா நமக்கு ராமரை தான் நல்லவனாக தெரிவார். ஸோ அதே மாதிரி ராவணனோட ஸ்டோரி மட்டும் நம்ம கேட்டோம்னா அதில் வந்து நமக்கு ராவணன் தான் நல்லவனாக தெரிவார். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவோட ஸ்டோரி கேட்டோம்னா இதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். பட் இங்கே வந்து நம்ம தப்பு வந்து நோட்டீஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒரு வில்லனை வந்து நம்ம கண்ணில் ஹீரோவாக காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேனாஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரைட்டிங் இருக்கும். அப்படி வந்து நமக்கே வந்து டேனஸ் வந்து ஒரு பண்ணது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரைட்டிங்கில் தான் வந்து இருக்கிற பிளேவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த புக்கில் வந்து ஆனந்த் நீலகண்டன் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமாக பிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னு தான் நான் சொல்லணும். நீங்கள் இந்த புக்கை வந்து ஒரு 100 பேஜுக்கு தாண்டதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ராவணன் மேலே வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் ராவணனுக்கு ஃபேன் ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நான் இப்போ ராவணனுக்கு ஒரு பயங்கரமான தீவிர ஃபேனுங்கிறத பக்தனுங்கிற மாதிரியே ஒரு பாயிண்ட்டுக்கு நான் போயிட்டேன். ஸோ இது வந்து சாதாரணமாக வராது, அதில் வந்து அந்தளவுக்கு ரைட்டிங் இருக்கணும். ஸோ இதில் ரைட்டிங் பெஸ்ட்டாக இருக்குது. அந்த புக் படிக்கவே நீங்கள் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஃபியூ பேஜஸ்லேயும் இங்கே ராவணனுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆன மாதிரி அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸை நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பேட்மேன் வந்து எப்படி இருந்தாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மஸ்குலின் மேன், ஒரு ஆல்ஃபா மேல் அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ இதை படிக்க ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு மனுஷனாலே இப்படி தான் இருக்கணும், ஒரு எல்லாம் பொருந்திய குணமும் உள்ள ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராவணன் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இது ரைட்டிங் வந்து நான் பாராட்டியே ஆகணும். இது ஒரு படமாக வந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த ரைட்டிங்கை வந்து ஒரு டைலாக் ரைட்டிங் எல்லாமே வந்து ஆனந்த் நீலகண்டனுக்கு கொடுத்தாங்கன்னா இட் வில் பி எ பிளாக் பஸ்டர் மூவி. ஆர்டிபோஸ் இருக்குது, பாகுபலி இருக்குது, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இன்கேஸ் இது மூவியை வந்துச்சுன்னா இட் வில் பி பிளாக் பஸ்டர், நான் இப்போயே சொல்கிறேன். அண்டு இதில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ராவணனுக்கு வந்து நிறைய ஸ்டோரியிலே பார்த்தோம்னா நிறைய பேர் பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நார்மல் ராமாயணத்திலேயே. ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க தவிர ராவணன் வந்து ரியலாகவே என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சாரு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ
இதில் வந்து சின்ன வயசுலேருந்து ராவணன் வந்து என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிச்சு வந்தார் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. தன் பெத்த தந்தை கைவிட்டு நாட்டை இழந்து தன்னோட குலத்துக்கு ஒரு ஆபத்து வந்து அசுர குலத்துக்கே ஒரு ஆபத்து வருது, அசுரகுலோட மன்னர்கள் எல்லாருமே வீழ்றாங்க. அப்போ வந்து ஒரு சோல்ஜரா ராவணன் வந்து எப்படி ஒரு படையை திரட்டுறாரு, திருப்பி லங்காவை எப்படி கைப்பற்றுறாரு, அந்த கைப்பற்ற லங்கா வந்து எப்படி செழிப்பா வச்சு மக்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம பாத்துக்கிறாரு. இதெல்லாமே வந்து இந்த புக்ல வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம ராமாயணத்திலேயே ஹனுமான் சொல்லியிருப்பாரு, இது வரைக்கும் இந்த இலங்கை மாதிரி ஒரு அற்புதமான நகரத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு. அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கொண்டாட்டம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க கஷ்டத்தை பார்த்ததே இல்லை. கஷ்டத்தை பார்த்ததா தானே கொண்டாட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ராமர்கிட்டே விலாவரியா சொல்லுவார். ஸோ இதெல்லாமே வந்து ராவணனோட குட் சைடை வந்து பயங்கரமா வந்து நமக்கு ராமாயணத்திலே சொல்லியிருக்கோம். பட் இதுல இந்த புக்ல வந்து இன்னும் வந்து லங்காவை இப்போ எப்படி கைப்பற்றினாரு, அவர் ஒரு எவ்வளோ ஒரு அமேசிங்கான கிங்கு, அதை பற்றி மொத்தமாக வந்து ஆனந்த் நீலகண்டன் வந்து புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்டு இப்பயும் சொல்கிறேன், ரைட்டிங் வேற லெவல். அண்டு இதில் வந்து முக்கியமான ஒரு ரைட்டிங் எங்கே முக்கியமாக ப்ளே ஆகுதுன்னா அந்த எமோஷன்ஸில் தான் ப்ளே ஆகுது. ஏன்னா இந்த இருக்கிற ரைட்டிங்கில் வந்து எமோஷனை கடத்துறது இருக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அதில் அந்த கரெக்டான வேர்ட்ஸ் எடுத்து அதை வேர்ட் ப்ளே பண்ணலைன்னா அந்த எமோஷன் வந்து ரைட்டிங் டு நமக்கு வந்து கன்வேயே ஆகாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பேப்பரில் ஒரு நியூஸ் படிக்கிற மாதிரி அது வந்து ட்ராவல் ஆகிட்டு போயிடும். பட் ரைட்டிங் விஷயம் வந்து பயங்கர அமேசிங்காக இருக்குது. அண்ட் இதில் வந்து கடவுள்களாக நம்ம இப்போ பார்க்குற எல்லாத்தையுமே வந்து மனிதர்களாக ஆக்கியிருக்காரு. ஸோ அது வந்து நமக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஒரு கொண்டு வருது. இந்த ஸ்டோரியில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருது. விஷ்ணுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பிரம்மாவாக இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து ஒரு கிங்கு அண்டு கிங்கு கீழே வர மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்குது இந்த புக் படிக்கிறப்போ. அண்டு நம்ம எல்லா சீரியல்களையும் இந்திரனை ஒரு கெட்டவனை தான் பார்த்துருப்போம். ஸோ இதுலேயும் இந்திரன் வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறாரு. அண்டு தட்ஸ் அமேசிங். இந்திரனை வச்சு இந்திரனுக்கு ரைட்டிங்கும் வந்து நமக்கு நம்மளே இது பண்ணணுண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு கொதிப்பை உண்டாக்கும், ஒரு கடுப்பு உங்களுக்கே வந்து ஒரு கடுப்பு ஏற்றும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ரைட்டிங் வந்து இதில் அமேசிங்காக எழுதியிருக்காரு இந்த புக்கில். அண்டு இந்த புக்கை யாராச்சும் வரைக்கும் படிக்கலாம், தயவு செஞ்சு வாங்கி படிங்க. உங்கள் லைஃப்பில் தயவு செஞ்சு இந்த புக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உங்களோட கேரக்டரே ரீபில்டு பண்ணும். நீங்கள் என்னதான் ஒரு டவுன் ஸ்டேட்டில் இருந்தாலும் இது உங்களை அப்லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் வந்து உங்கள் கேரக்டர் ரீபில்ட் பண்ணி உங்களே ரீதிங்க் பண்ண வைக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் புக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்ட் இட்ஸ் அ நான் ஃபிக்ஷன் புக். பட் நான் ஃபிக்ஷன் புக்கில் வந்து நீங்கள் ஒரே ஒரு முக்கியமாக ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை வந்து நீங்களே இமேஜின் பண்ணிட்டு போகிறப்போ வந்து அந்த கேரக்டர்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்குள்ளே வரும். நான் ஆல்ரெடி புக் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே நான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அண்டு உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராச்சும் புக் படிக்கிறது ஆசையாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து இந்த தமிழ் புக் வாங்கி கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது படிக்கிறப்ப வந்து அவங்க கேரக்டர் வந்து அவங்க க்ரோ ஆக அவங்க கேரக்டர் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஜென்டில்மேனாக ஒரு நல்ல குட் காயாக ஒரு நல்ல பழக்கங்கள் கற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்ட் சைல்டு அண்ட் ஒரு குட் சைல்டாக வளருவாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் புக் நம்ம வந்து இதிகாசங்களே பார்ப்போமே. மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணர் வந்து ஒரு கடவுள் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு கடவுளுங்கிறவர் ரெண்டு பக்கமும் நிலையாக தானே இருக்கணும், எதுக்கு ஒன் சைடு மட்டும் போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அண்டு கர்ணனை யாரும் தோக்கடிக்கவே முடியாத ஒரு வீரன். ஸோ அவரை வந்து சூழ்ச்சி பண்ணி தான் தோக்கடிச்சிருப்பாங்க. நாட் ஓன்லி கர்ணன், துரியோதனனா இருக்கட்டும், அங்கேருந்து பாண்டவர்கள் வந்து கௌரவர்களை முக்கால்வாசி டைம் வந்து சூழ்ச்சி பண்ணி தான் தோக்கடிச்சிருக்காங்க. அண்டு அஸ்வத்தாமா வந்து போருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சக்தியமும் வாங்கிட்டு அவரோட அப்பாவை வந்து அஸ்வத்தாமா நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எப்படி சொல்றாரு அஸ்வத்தாமா வந்து நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி விட்டு தன்னைத்தானே அஸ்வத்தாமாவோட அப்பா தன்னைத்தானே அழிச்சிக்கிற மாதிரியும் செஞ்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி வந்து அவங்க போரில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மகாபாரதம் சைடு பார்த்தோம்னா கௌரவர்கள் வந்து பாண்டவாஸ்க்கு எந்த நிலத்தையும் கொடுக்கல, அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும், பாஞ்சாலி அசிங்கப்படுத்திட்டேன்னு வரும். பட் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன் ஒய்ஃபை வச்சு அண்ட் இஸ் அ கிங் ஆக்சுவலி கிங் வந்து ஒரு ஒய்ஃபை வச்சு ஒரு சூதாட்டத்தில் விளையாடலாமா? அது வந்து ஒரு நியாயமா படுதா? ஓகே, இது நியாயமா படுதா? இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நியாயப்படுத்தி அவங்க சைடு நியாயம் இருக்குன்னு சொல்லி அந்த புக்கெல்லாம் சொல்லியிருக்கு.
பட் இன்கேஸ் மகாபாரதம் வந்து கௌரவா சைடு இருந்து எழுதப்பட்டிருந்தா அவங்களுக்கு அந்த இது போர்ல வந்து ஏமாத்தப்பட்டு என்னென்ன வழியில அனுபவிச்சாங்க அப்படிங்கிற உண்மைத்தன்மை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரெண்டு ஏன்னா ஸ்டோரிஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருந்திருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் ஸ்டோரிஸ் கேட்டாதான் வந்து நமக்கு எது பர்ஃபெக்ட் நம்ம சொல்ல முடியும். இது மகாபாரதம் வந்து ஜஸ்ட் பாண்டவாஸ் நல்லவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்களே தவிர கௌரவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றதுக்கான ஒரு புக்கே எங்கேயுமே நம்ம இது வரைக்கும் எழுதப்படலை. அண்ட் சேம் டு ராமாயணம்ல வந்து ராமன் சைடு கெட்டது தான் பார்த்தாங்களே தவிர ராவணன் சைடு என்ன நல்லது இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து யாருமே அதுல எதுலையுமே மென்ஷன் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ராவணனோட தம்பி வந்து ராமன்கிட்ட வந்து சேர்ந்திருப்பாரு. கடைசியா வந்து லங்கா வந்து அவர் தம்பி கையில தான் போகும். ஸோ ஏன் தம்பி வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக தன்னை எதிர்த்து வர ஒரு அரசன்கிட்டயே வந்து தஞ்சம் புகுந்து அந்த அரசனோட ஹெல்ப் மூலியமா ராவணனை அழிச்சு இலங்கையை ஏன் கைப்பற்றிக்க கூடாது? ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறதே ஒரு தவறான விஷயம். பட் அதுல வந்து ராமாயணத்துல இருந்து ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. இலங்கைக்கு சீதையை கடத்திட்டு போன ராவணன் நினைச்சிருந்தா சீதையை அங்கேயே கொண்டு போட்டுருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா சீதையை வந்து அசோகவனத்துல வச்சு சீதைக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் அங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு ராவணன் தானே நல்லவர். அசிங்கப்படுத்தின ராமனோட ஃபேமிலி சைடு தானே பிரச்சனை இருக்கு, இல்லை பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசினோம்னா நமக்கு பேசிக்கிட்டே போகலாம். பட் இந்த புக்கில் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன். ஸோ இந்த புக் பற்றி மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் புக் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கைடாகவே இருக்கும். இது வந்து ஒரு ரைட்டிங் வைஸாக சரி, எமோஷனை புக்கில் வேர்ட்ஸ் டு எமோஷன் கடத்தலையும் சரி, ஆனந்த நீலகண்டன் ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, என்ன வயசு கேட்டகரியில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்கள் மைண்ட் செட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த புக்குக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி புக் ரிவ்யூ, புக்ஸ் பற்றி, ராமாயணம், மகாபாரதம் பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். லவ் யூ ஆல். பை.